வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ குறித்து பார்க்க போறோம்னா, மாற்றுத்திறனாளி நல்லதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய பார்வை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து லோன் வந்து அவங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க. அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், தாட்கோ, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த வகுப்புகளுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க லோன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாங்கிக்க முடியும். அதை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து உதவித்தொகை கிடைக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு வேலைகளில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரூ. 336 கிடைக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓஏபி வந்து தமிழக அரசு உயர்த்தி 1500 பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரூ. 2000 வரையும் வருது உதவித்தொகை. அதை பற்றியும் அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்குது, வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் வந்துட்டு அவங்க அதிகமாக அதை பயன்படுத்திக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணாடி, 3 சக்கர வண்டி, அது மட்டும் இல்லாத காது கேட்கும் கருவிகள், கண்ணாடி அதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து விண்ணப்பித்து வாங்கிக்க முடியும். அதை பற்றியும் அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை வந்து மனு கொடுக்கறதுக்கு போகும்போது வந்து பிடிஓ அலுவலகங்களையும் தாலுக்கா அலுவலகங்களையும் வந்து வீல் சேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருந்தேன். அதை பற்றி கூட அதிகமாக கடிதங்கள் கூட கொடுத்துருக்கேன். அதுக்கு இன்னும் பதில் வரல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து போகும்போது வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனையில் வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டி அங்கேயும் இருக்கணும் மருத்துவமனையில் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை கொடுத்துருக்கேன். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க வந்து திடீர்னு மாற்றுத்திறனாளி ஆகிட்டா வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கவுன்சிலராக நிற்கிறதுக்கு வந்து தமிழக அரசு இப்போ இருக்கிற திமுக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கவுன்சிலர் நிற்கிறதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். எங்கள் ஏரியாவிலலாம் நிறைய விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து மாற்றுத்திறனாளி நலனுக்காக நான் செய்தது. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் பர்சனல் அப்டேட்ஸ் மற்றும் சக்ஸஸ் ஸ்டோரிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.